ஒரு பட்டியலின அதிகாரி போக்குவரத்து பணிமனையில் இருந்து மாற்றப்படுகிறார். அந்த இடத்திற்கு வேறு ஒரு போக்குவரத்து பணிமனை அதிகாரியாக வருகின்ற திமுகவை சார்ந்த நபர் அந்த பட்டியலின அதிகாரியாக இருந்த அந்த அறையை சாணத்தால் சுத்தம் செய்கின்ற ஒரு செய்தியை இந்த பத்திரிகை செய்தியை நமக்கு காட்டுகிறது. திமுக என்பது சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சி, அனைவருக்குமான ஆட்சி என்று வாழ்கிய சமூக வலைதளத்திலும் முதன்மை ஊடகத்திலும் பேசுகின்ற இந்த திமுகவை சார்ந்தவர்கள் இதுதான் உண்மை நிலை. அடிமட்டத்தில் நடக்கிறது எல்லாமே இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இதுதான் உண்மையான திமுக. ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரியும், எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி, விலைவாசி குறைந்து விட்ட மாதிரியும் இந்த சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எதற்கெடுத்தாலும் அண்ணா, பெரியார். அண்ணா என்பவர் தான் முதல்வராக பொறுப்பேற்கின்ற அந்த நிகழ்வை கூட தனது மனைவி பார்க்கக்கூடாது, அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் இடைவேளை இருக்க வேண்டும் என்று தனது மனைவியே தான் பொறுப்பேற்கின்ற அந்த நிகழ்வை பார்க்க அனுமதித்தவர் கிடையாது. ஆனால் இந்த திமுகவினர் தான் குடும்பம் தான் முதல் வரிசையில் இருக்கணும். மக்கள் வரி பணத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்குகின்ற ஒரு திட்டத்தையோ, திறப்பு விழா நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியோ, திமுகவின் கொடி எதற்கு, முதல்வர் ஸ்டாலின் படம் எதற்கு, தமிழ்நாடு அரசு முத்திரை இல்லையா? தமிழ்நாடு அரசு முத்திரையை பயன்படுத்த வேண்டியதானே? யார் வரி பணத்தில் இந்த திட்டம் தொடங்குது? இந்த திட்டத்தை செய்து முடித்தீர்கள், பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரும்போது மக்கள் வரி பணத்தில் உங்கள் கட்சியோட கொடியும் இவ்வளோ விளம்பரம், அப்படி விளம்பரப்படுத்தி தான் நீங்கள் செய்யணும்னா உங்களுடைய சொந்த காசில் நீங்கள் செய்யுங்க. அதை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது.